காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த சட்டவிரோத திச விகாரை இடித்து அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கின்றது. கடந்த அரசுகள் இந்த விடயத்திலே ஒரு பாராமுகமாக இருந்த நிலையிலே இந்த அனுர அரசாங்கம் தாங்கள் அனைத்தையும் மாற்றியமைக்கப் போகிறோம், தாங்கள் இனவாதமாக செயல்பட மாட்டோம், மதவாதமாக செயல்பட மாட்டோம், தங்களுடைய அரசு பாரபட்சமாக செயல்பட மாட்டாது, மக்களுக்குரிய நீதிகளை தாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிப்பிடம் இருக்கின்ற நிலையிலே அண்மையிலே இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வீதி தடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. ஆனால் இன்று இந்த விகாரைக்கு முன்பாக பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வீதியிலே இந்த வீதி தடை இன்று கொண்டு வந்து போடப்பட்டிருக்கின்றது. இந்த வீதி தடையை போடுவதற்கான உத்தரவை பிறப்பித்திருப்பவர் இந்த சட்டவிரோத விகாரையிலே பொறுப்பாக இருக்கின்ற பிக்குவினுடைய உத்தரவின் பேரிலே தான் இந்த வீதி தடையை பலாலி ஓஎசி கொண்டு வந்து போட்டிருக்கின்றார். பலாலி ஓஎசி அவர் இந்த அரசாங்கத்திற்கு கீழ் செயல்படுகின்றார்களா அல்ல இந்த பிக்குவினுடைய ஒரு அடிமையாக ஒரு எடுபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நாங்கள் இங்கே இந்த போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது ஜனநாயகமான முறையிலே போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் அமைதியான முறையில் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது எங்களை விரட்டுவதற்காக இங்கே பெருமளவான நூற்றுக்கணக்கான போலீசார் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போலீசாருக்குரிய செலவுகள் எல்லாம் அரச பணத்திலே தான் செலவிடப்படுகிறது. சட்டவிரோத கட்டிடம் ஒன்றிற்காக இன்று அனுர அரசு இந்த நூற்றுக்கணக்கான போலீசாருக்கும் பல வாகனங்கள் ஏற்றி இறக்குவதற்கும் பணம் செலவழிக்கிறது என்று சொல்லி சொன்னால் இது இங்கே ஒரு நிதி துஷ்பிரயோகம் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு அனுர அரசாங்கமும் தொடர்ந்து செயல்பட தொடங்கி இருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் வெளிப்படுத்துகிறது.